யமுனா வந்து தொடர்ந்து வந்து காவேரி அவமானப்படுத்துனதால காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஏன் போன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குமரன் வந்து கூப்பிடுறாங்க ஷூட்டிங்காக. சரின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து போய் ஷாட் எடுக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து அந்த லேடி வந்து குமரன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த கங்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை பார்க்கறது நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து எல்லாரு கூடயுமே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அந்த லேடி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரமா இங்கேயே இருக்கீங்க, எதுவுமே தரலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஒரு தண்ணி கொடுக்க ஆள் இல்லைம்மா, நீ சொன்னோன்னு தான் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, இங்கே இப்படி தாங்க, இப்போ தானே வந்திருக்காரு குமரன். குமரன் வந்து புது ஆள் இல்லையா, அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். குமரன் கண்டிப்பாக நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவருக்கும் எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கங்கா வந்து பார்த்து பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. இவங்க யார், குமரனோட ஒய்ஃப் அப்படின்னோடனே அவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லா கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து அந்த லேடியை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவங்க வந்து இவங்களே வந்து பேசுகிறாங்க, இவங்களே இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் வந்து இவரை நடிக்க வருது நல்லதா கெட்டதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தங்கச்சி நினச்சி தான் கவலைப்பட்டுருக்கா. எப்படியாவது நம்ம யமுனாவோட பிரச்சனையை தீர்க்கணும், அப்போ தான் காவேரி ரொம்ப சந்தோஷமடைவா, பழைய மாதிரி காவேரி நம்மக்கிட்ட பேசுவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யமுனா பார்க்கறதுக்காக போகிறாரு. யமுனா கிட்ட வந்து சொல்லி யமுனா உனக்கு என்ன ப்ராப்ளம், யார் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. யமுனா எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. அது வந்து மாமா விஜய் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து முடிவு பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல வராங்க யமுனா. அந்த டைமில் காவேரி வந்து எல்லா விஷயத்தையும் தடுத்துடுறாங்க. இந்த பாருங்க உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சரி ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போயிடுறாரு. அடுத்து யமுனா கிட்ட காவேரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீ வந்து விஜய் மாமா கிட்ட சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் யமுனா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து என்ன தான் ப்ராப்ளம் ஒன்றுமே புரியலையே, இப்படி கண்டுபிடிக்குது அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காரு. அப்போ யாரும் வழி மறிக்கிறாங்க. பார்த்தா நிவின் நிற்கிறாரு. நிவினை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ விடவே மாட்டான் போல் இருக்கே, ஜப்பு மிட்டாய் மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றுறானே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இறங்குறாரு கீழே. ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு முக்கியமாக போக வேண்டியது இருக்குது, உங்களுக்கு முக்கியமான நிறைய வேலை இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆஃபீஸ்க்கு வந்தால் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் முக்கியமான வேலைக்கு தான் வந்திருக்கேன், நான் சொல்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சொல்கிறத சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. உடனே வந்து சரி அப்படி என்ன தான் நீங்கள் சொல்லணும் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே காவேரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னொன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் காவேரிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படி சொல்லி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு நிவின். அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அதனால தான் காவேரி இவ்வளோ கோவமாக இருக்காளா என் மேலே, ஐயோ இது தெரியாமல் நான் வந்து அப்படி சொல்லிட்டு ஏன் நிவின் இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னோடனே எனக்கு வேறு வழி தெரியலைங்க, வேறு வழி தெரியலாமல் தான் நான் சொன்னேன், வந்து இந்த யமுனாவோட தொல்லை என்னால் தாங்க முடியல அதனால தான் சொன்னேன் அப்படின்னோடனே நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் காவேரியை நல்லபடி வந்து என்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் வேறு இதில் வேறு சொல்லி வெறுப்பேற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எப்படி காவேரி மீட் பண்ண போகிறோம், காவேரி கிட்ட எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோம், அவள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே காவேரியை பார்த்துட்டு அப்படியே வந்து கிட்ட போயிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. சாரி காவேரின்றாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. வெரி சாரி, நான் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து என்ன ஆச்சு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் உன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னோடனே உனக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை, ஆனால் கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து இவர் எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விலக பார்க்குறாங்க. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழறாரு. இங்கே பாரு காவேரி, எல்லாத்துக்கும் வந்து உன் பர்த்டேலேருந்து வந்து உனக்கு ரிசல்ட் கிடைக்கும், உன் பர்த்டே அன்னைக்கு எல்லாத்துக்குமே உனக்கு வந்து பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடைக்கும், அன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கிட்ட காவேரி யோசிக்கிறாங்க. ஆமாம் இப்போவே நல்லா சொல்லிட்டாரு, பர்த்டே அன்னைக்கு வேறு சொல்ல போகிறாரா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே யோசிக்கிறாரு விஜய், எப்படியாவது பர்த்டே அன்னைக்கு காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், நம்ம மனசை திறந்து நம்ம லவ்வை சொல்லிடணும், அப்புறம் காவேரி என்ன முடிவு எடுத்துக்கிட்டோம், நடுவில் இந்த நிபின் கிட்ட நம்ம வந்து இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிஞ்சதால் காவேரி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதை விடவே கூடாது, எப்படியாவது வந்து காவேரி கிட்ட நம்ம விரும்புகிற விஷயத்த சொல்லிடணும், அதே மாதிரி மனசு ஃபுல்லாக காவேரி தான் எனக்கு இருக்கா, அந்த விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன், காவேரிக்கு கிஃப்ட் கொடுத்து சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. இதோட முடியுது.